வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். யாருக்கு மேட்ச் ரிவ்யூக்காக இல்ல, மேட்ச் ரிவ்யூக்காகலாம் இல்ல, சிஎஸ்கே பத்தி அந்த ரிட்டன்ஷன் வீடியோஸ் அதெல்லாம் பத்தி இல்ல, பிரசன்னாக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் சொல்றேன். எப்படி மச்சி இருக்க? உலகத்துல எந்த கோணத்துல உட்காந்துருக்க? எங்க இருக்க? என்ன நடக்குது உன் உலகத்துல? இல்லப்பா இப்ப திடீர்னு சினிமா நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனல்லாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது. சரி இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஷூட்டிங்ல இருந்து தான் வரேன். இப்ப பார்த்த மேக்கப்லாம் பார்த்தா தெரியலையா? சரி டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது. இப்ப இந்தியா ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க, அதை பத்தி பேசலாம் தான் ஓடி வந்தேன். சவுத் ஆப்பிரிக்கால இருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கால இருக்கியா? அது இது ஆடலையா? அந்த T10 லீக் ஒண்ணு நடக்குது, அது பண்ணலையா நீ? எனக்கு ஃபோன் பண்ணி T10 T10 லீக் லீக் வரீங்களா? T10 லீக் தான் நம்ம ஒரே டீம்ல தானே இருக்க போறோம். என்ன நியூஸை உடைக்க வேணாமா வியூவர்ஸுக்கு? உன்னை பொழந்துருவேனா? சரி, ஓகே. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் பார்த்தேன். நான் நிறைய போன தடவை கூட ஒரு சில கருத்துக்கள்லாம் கொடுத்திருந்தேன் கேவி கிட்ட. வெஸ்ட் இண்டீஸ் வந்து அவ்வளவு நல்ல பேட் டீம்லாம் கிடையாது, அவங்க கிட்ட நல்ல சரக்கு இருக்கு. ஆனா ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இல்ல, ஒரு அக்ளமடைசேஷன் இல்ல. சிபிஎல்ல இருந்து நேரா வந்து 3 நாள் அப்படியே ஆடிட்டு மேட்சை தோத்துட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட் ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தேன்னா உன்னோட தாட்ஸ் என்ன? ஆஷா, நான் அதுக்கு முன்னாடி ஆஸ் எ கிரிக்கெட்டரா உங்ககிட்ட நான் ஒண்ணே சொல்றேன். ஸ்போர்ட் இஸ் ஆல் அபவுட் அக்செப்டிங் ஃபெயிலியர்ஸ். தோத்த அப்புறம் நீ எப்ப காரணத்தை கொடுக்குறியோ நீ முன்னுக்கு வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. தோத்துட்டு அப்படியே கையை மேல போட்டு ஆமா ஏன் நான் அடி வாங்கினேன், நான் சரியா ஆடல, அடுத்த மேட்ச் நான் ஆடி காட்டுறேன் அப்படின்னு சொல்றவன் தான் மேல வந்து பழக்கமே ஒழிய, இந்த சிபிஎல்ல இருந்து டைரக்டா வராங்க, அக்ளிமேட்டைஸ் பண்ணல. இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்ல. நான் அவங்க தோத்ததுக்காக முட்டும் கொடுக்கல. ஆனா ஆஸ் அ டெஸ்ட் கிரிக்கெட்டர் நான் ஆடினதுல இருந்து சொல்றேன், அவங்க இந்த டெஸ்ட் வந்து பேட்டிங் ஆடினதுக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடினதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கு ஒரே காரணம் தான், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆடி கொஞ்சம் டெஸ்ட் மேட்சுக்கு அக்ளமடைஸ் ஆகி பெட்டர் ஆயிட்டு செகண்ட் டெஸ்ட் ஆடி இருக்காங்க. அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நடந்தது. நீ ஒத்துக்கலங்கிறதுல இல்ல. ஆஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர் இது ஒரு டெஸ்ட் சீரீஸ்ல நடந்து நானே பர்சனலா பார்த்திருக்கேன். See that your opinion as a test cricket has to be valued because of the volumes of wickets you have taken, volumes of test matches you have played. ஷை ஹோப்பை நீங்க நம்பர் 11 இறக்கினீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. மேட்ச் 5 நாள் எடுத்துன்னு போறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. எவனாவது ஷை ஹோப்பை நம்பர் 6 இறக்குவானாயா? ஷை ஹோப் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன். எங்க இவர் பேடை கட்டி இவர் ஓடி வர்றாரு கேப்டன் முதல்ல. இப்ப பிராண்டன் கிங் எங்க ஆடணும், ஷை ஹோப் எங்க ஆடணும்? ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஆர்டரே தப்பு அவங்களுக்கு. அலி கத்தனாஸ் வந்து ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், இஸ் வெல் சூட்டட் டு பேட் அட் நம்பர் 5. அவங்களோட பேட்டிங் ஆர்டர் எப்படி இருந்திருக்கணும்? நம்பர் 3 ஹஸ் டு பி பிராண்டன் கிங், நம்பர் 4 ஹஸ் டு பி ஷை ஹோப். அதான் அவங்க பண்ணல. இன்னொன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜேடன் ஷெல்ஸ் ஒருத்தர் தான் ஸ்ட்ரைக் போலரு. இந்த கேரி பேர் எப்படின்னா நூல் பிடிச்ச மாதிரி ஒரு 25 ஓவர் போடுவாரு. ஜோமால் வாரிக்கணும் அதே மாதிரிதான். ஸ்பின்னர்ஸும் உங்களுக்கு இந்தியால விக்கெட் எடுக்க முடியாது அப்படிங்கும் போது நீ வாட் சான்சஸ் ஹேவ் யூ காட் டு வின் தட்? இந்தியாவுக்கு நீ வரும்போது இந்தியாவை தோக்கடிக்கணும்னு நீ நினைச்சீங்கன்னா ஒண்ணு எப்படி போடணும், 20 ஓவர்ல 20 ரன் கொடுக்குற ஒரு ஃபிங்கர் ஸ்பின்னர் இருக்கணும். இல்லைன்னா வந்து உங்களை பிரேக் பண்ற ஒரு ஸ்பின்னர். ரன்னே போனாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்வீப்பர் பின்னாடி, டீப் விக்கெட் பின்னாடி, ஒரு டீப் ஸ்கோர் லைக் பின்னாடி போட்டுட்டு அட்டாக்கிங் ரிஸ்ட் ஸ்பின்னர் அவங்களுக்கு ரெண்டுமே கிடையாது. ரெண்டாவது ஃபாஸ்ட் பவுலர் யாருன்னு பாத்தீங்கன்னா சமர் லைக் ஆண்டர்சன் பிலிப், whom I rate him very highly. அவர்லாம் எந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல இது பண்ணுவார்னா, இந்த இங்கிலாந்து நியூசிலாந்து லைட்டா சி மூவ்மெண்ட் இருக்கும், அப்படியே இந்த 4 மீட்டர் லென்த்ல ஒரு 127 போட்டா அப்படியே பொறுமை இழந்து அவுட் ஆனாதான் உண்டே ஒழிய இந்தியா. அதுவும் இன்னொன்னு சொல்றேன் நானு, 2 பிச்சுமே நல்ல பிச்சு கொடுத்தாங்க இந்தியா. அகமதாபாத்லயும் சரி இங்கேயும் சரி. இட்ஸ் நாட் அ டஸ்டி போலர். இது எப்படின்னா ஒரு ட்ரெடிஷனலா 3 நாள் ஸ்லோவா இருந்துட்டு 4வது நாள்ல இருந்து உடையிற மாதிரி. திஸ் வாஸ் த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் டு மேக் இட் கவுண்ட். ஆனா நான் ஒண்ணு சொல்லுவேன், செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல தே ஷோட் கேரக்டர். தே புஷ்ட் இந்தியா டு டே 5. They only lost test match by 7 wickets. If I am the head coach of the team, I would have said well done and making it 1-1. அததான் நான் சொல்றேன். இந்த ரெண்டாவது டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயும் கொடுத்திருக்கலாம். நமக்கு பெட்டர் டெஸ்ட் மேட்சஸ் பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஏன் நீ சொல்றது டாக்டிக்கலி அவன் மிஸ்டேக் பண்ணா ஒண்ணு. சிம்பிளா உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஷாய் ஹோப் ஃபர்ஸ்ட் டெஸ்டும் சரி இந்த டெஸ்டும் சரி குல்தீப் யாதவ் ஒரு கவர் டிரைவ் வச்சான். இந்த டெஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லைன்குள்ள ஆடி அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல விழுந்த பால லைன்குள்ள டர்னுக்கு ஆடி போல்ட் ஆனா. செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன பண்ணா, ஆஃப் ஸ்டம்ப்ல வந்து நின்னுட்டான். இத வந்து நீ இந்தியாவுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி வந்து நான் சொல்ற விஷயமே வேற. நீ ஆப்வியஸ்லி கவனிக்காதனால நீ இந்த ரூட் எடுத்துட்ட. நான் என்ன சொல்றேன்னா, நீ 10 நாள் முன்னாடி வந்து ஒரு சென்டர் விக்கெட்ல 2 ரெட் சாயில் விக்கெட்ல நீ ஒரு பிராக்டிஸ் சென்டர் விக்கெட்ல பிராக்டிஸ் மேட்ச் ஆடுறியோ, இன்டர்னல் பிராக்டிஸ் பண்றியோ 3 நாள், 2 நாள் கிளே சர்ஃபேஸ்ல, அப்புறம் ஒரு பிராக்டிஸ் மேட்ச் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா டீமோ ஏதோ ஒரு சைட் கேம் நீ ஆடுறன்னா
ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போகும்போது நீ வெல் ப்ரிப்பேர்டா இருந்திருப்பியா இல்லையா? செகண்ட் டெஸ்ட்ல கொடுக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல கொடுத்திருப்பியா இல்லையா? அதாவது டேரன் சாமி வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. என்ன தெரியுமா இன்டர்வியூ? மற்ற டீம்ல எல்லாம் இப்ப நீங்களே 7 வருஷம் இந்தியாவுக்கு ஆடி இருக்கீங்க. செலக்டர்ஸ் ஃபோன் பண்ணுவாங்க. ஆஷ், ஐ வாண்ட் டு கன்வே த மெசேஜ் தட் யூ ஆர் செலக்டட் ஃபார் த டெஸ்ட் சீரிஸ். என்னது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அப்படியே அந்த டார்லிங் 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 பாக்யராஜ் மாதிரி உங்களுக்கு வந்தனம், அந்த கமல்ஹாசன் போட பாருங்க, என் வந்தனம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும். அங்க எப்படின்னா இவர் வந்து முன்மொழிவாரு, ஐயா உங்க டெஸ்ட்ல உங்களை செலக்ட் பண்ணியிருக்கோம். அவன் போன் எடுப்பான், டெஸ்டா ஒரு 3 நாள் கழிச்சு யோசிச்சு சொல்றேன், இப்ப நான் பிஸியா இருக்கேன், பூல்ல இருக்கேன், 3 நாள் கழிச்சு சொல்லுன்னு. 3 நாள் கழிச்சு அவன் என்ன சொன்னான், இல்லப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ வேற ஆளை பார்த்துக்கோன்னு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது நீ 10 நாள் முன்னாடி வந்துட்டு ரெட் சாயிலையும் பிளாக் சாயிலையும் வச்சு பிராக்டிஸ் எப்படி சொல்லியிருந்தேன். நீ கிளியரா போன வீடியோ பார்க்காதனால நீ சொல்ற. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் ஃபண்ட்னு போடுறாங்க, ஓகேயா? டெஸ்ட் கிரிக்கெட் ஃபண்ட் இறக்க போறேன்னு சொல்லிருக்காங்க. ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் ஃபண்ட் மூலமா மேட்ச் ஃபீ இன்க்ரீஸ் பண்ணி பைசாவை அட்ராக்டிவ் ஆகிட்டான்னா போனை எடுத்து இவன் சொல்ல மாட்டான், நான் யோசிச்சு சொல்றேன்னு வருவான். சோ இன்னைக்கு அந்த சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. டெஸ்ட் கிரிக்கெட்டை நான் பாக்குறேன், டெஸ்ட் கிரிக்கெட்டை நான் சீரியஸா எடுத்துக்கிறேன்னு சொன்னா மட்டும் போறாது, அதுக்கான ஆக்ஷன்ஸும் இறங்கணும். நான் இப்பதான் சொன்ன ஹிந்தி சேனலையும் சொல்லிட்டு வரேன், எஸ்ஓபிஸ் இருக்கணும். நீ ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஆடுறேன்னா மினிமம் 15 நாள் முன்னாடி அந்த ஊருக்கு கண்ட்ரிக்கு போனோம். போலன்னா உனக்கு டெஸ்ட் மேட்ச் ஃபீ வந்து சேராது. நீ உனக்கு ஷெட்யூல்டு ஹாலிடே இவ்வளவு ஆபீஸ்ல இவ்வளவு நாளைக்கு மேல போனா லாஸ் ஆஃப் பே மாதிரி லாஸ் ஆஃப் பே போடணுங்கிற. ஆஷா நீங்க சொல்றது கரெக்ட். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்ப இவங்க எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க, நான் ஒரு 4 குளோபல் லீக் ஆடினேன்னா எனக்கு வாழ்க்கை போறோம் செம இதுவா இருக்கு, தப்பு இல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களை கேக்குறேன், நான் நாளைக்கு ஒரு ஃபியூச்சர் கோச் நீங்க, ஓகே? இப்ப வந்துட்டு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் ஒருத்தன் வந்து டப்பு டிப்புன்னு ஒரு 2 6 அடிக்கிறான்னா அந்த ஆவல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், உடனே எடுத்து அவனை என் டீம்ல போடணும் அப்படின்னு. சோ இவங்க எல்லாம் எப்படி யோசிக்கிறாங்க? பிரையன் லாரா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு, இவங்கெல்லாம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமை யூஸ் பண்ணிட்டு குளோபல் லீக்ல வந்து கான்ட்ராக்ட் எப்படி எடுக்கணும்னு இவங்க பாக்குறாங்க அப்படின்னு. ஆனா நம்ம வந்து தெரியாம பேசக்கூடாது எந்த பக்கம் இது இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து வயிற்று பொழப்பு, நீ கிரிக்கெட் ஆடுறியோ வாட் எவர் இட் இஸ், தேர் ஷுட் பி புட் ஆன் தி பிளேட், தட் ஹஸ் டு ஃபால். அப்படிங்கும்போது நீங்க சொல்ற மாதிரி ஓகே வா, உன்னை நான் வந்து இவ்வளவு ஃபார்மேட் பிளேயரா பாக்குறேன், இந்த ஃபார்மேட் பிளேயரா பாக்குறேன், உனக்கு இந்த சீரீஸ்லாம் வருது, எனக்கு எஃப்டிபிலாம் 2 வருஷம் முன்னாடியே தெரிஞ்சிடும் என்ன சீரீஸ் வருது இல்லைன்னு, இவ்வளவு சீரீஸ் ஆட போறேன், இவ்வளவு பணம் கொடுக்க போறேன், உனக்கு ஒரு கான்ட்ராக்ட் இந்த கேட்டகரியில உனக்கு போட போறேன் அப்படின்னு சொல்லாதான் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் இம்ப்ரூவ் ஆகுமே ஒழிய. இப்போ உமன்ஸ் வேர்ல்டு கப்ல வெஸ்ட் இண்டீஸ் இல்லையா? இப்போ உமன்ஸ் வேர்ல்டு கப்ல வெஸ்ட் இண்டீஸ் ஆடல, சாம்பியன்ஸ் டிராஃபில வெஸ்ட் இண்டீஸ் ஆடல, நேபாள்கிட்ட தோத்துட்டு வராங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது பதில் கேள்வி நீ கேட்பேன், உனக்கு என்ன யோகிதை இருக்கு பேசுறதுக்கு? சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாங்களே நமீபியா, என்ன அப்ப நீ வந்துட்டு ஷார்ட் டைம் மெமரி லாஸ்ல இருந்தியா கஜினி சூர்யா மாதிரி அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அது பலன்னு அடி வாங்கியாச்சு, அது இல்லைன்னு சொல்ல. இப்ப நான் ஆன சீரியஸ் நோட் நான் என்ன சொல்றேன்னா, எப்படி ரிசரக்ட் நீங்க பண்ணுவீங்க, how are you going to attract players to have that value for the t-shirt what they are wearing அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவனை லைஃப் செக்யூர் பண்ணணும். நீ கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன்னு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி 10 நாள் முன்னாடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி, இப்ப எல்லா டீம்ஸும் பாத்தீங்கன்னா 10 நாள் முன்னாடி, இப்ப இந்தியாலாம் முன்னாடியே போயிடுறாங்க. ஐபிஎல் முடியும் போது என்ன பண்ணுவாங்க, இந்த குவாலிஃபை ஆகாத பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கிலாந்து சீரிஸ் இருந்ததுன்னா 10 நாள் முன்னாடியே அனுப்பிச்சிருவாங்க. 2 வார்ம் அப் கேம், எத்தனை வார்ம் அப் கேம் ஆடினா? எந்த வார்ம் அப் கேமும் ஆடல, வந்து நேரா வந்து ஆடுறாங்க, கமிட்மெண்ட் முடிஞ்சது, திருப்பி போறாங்க. they have to find a way. நீங்க சொல்ற மாதிரி unless otherwise that happens, the disappointment of West Indies will continue. Don't blame the coach Darren Sammy. அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கு மேல. இல்ல இப்ப எல்லாரும் இப்ப நீங்க சோஷியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு டாரன் சாமியை பாராட்டணும். டேய் எதுக்கு திரும்ப எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி வேலையை விட்டுதுக்குன்னா வேற யாராவது வேலைக்கு வரலாம்டா, சும்மா இதெல்லாம் ஒன்னும் லாஜிக் கிடையாது. டாரன் சாமி ஹேஸ் வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் இன் ஹிஸ் ஹார்ட். ஜெனுவினா வேலை செய்யற ஒரு மனுஷன், எனக்கு நல்லாவே தெரியும். சரி, ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸை பத்தி பேசுறோம், இதை பத்தி பேசணும், என்ன பண்ணணும், ஐசிசி என்ன பண்ணணும், வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் என்ன பண்ணணும், டெஸ்ட் கிரிக்கெட் நிஜமாவே இம்பார்ட்டன்டா இருந்தா என்னெல்லாம் பண்ணுங்கிறது நீங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஒரு பக்கம் வெஸ்ட் இண்டீஸ் போயிடுச்சு, சவுத் ஆப்பிரிக்கா அங்க ஆடிட்டு இருக்கான், பாகிஸ்தானோட ஆடிட்டு வருவான் இப்ப இந்தியாவுக்கு. சவுத் ஆப்பிரிக்காவோட இந்தியா போகும்போது 2 வென்யூல ஆடுறாங்க, ஒன்னு ஈடன் கார்டன்ஸ், இன்னொன்னு கவுஹாட்டில பரசுரபுரா ஸ்டேடியம். இந்த 2 ஸ்டேடியம்லயும் வந்து நீ சவுத் ஆப்பிரிக்காவா இருந்தா நீ சவுத் ஆப்பிரிக்கா ஹாப்பியா போவியா, இந்தியா ஹாப்பியா போவாங்க? ஏன்னா நான் இந்தியா தரப்புலன்னு சொல்றேன், இந்தியாவுக்கு இது அவே கேம் தான். கவுஹாட்டில இந்தியா ஆடினதே கிடையாது, அங்க என்ன நடக்கும்னே தெரியாது இந்தியாவுக்கு. நீ இப்படி ஊல பாக்காத, இந்த டீம்ல இருந்து ஒருத்தர் கூட ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆடினது இல்ல கவுஹாட்டில.
ஒரே ஒரு ஆள் தான் ஆடி இருக்காங்க, ரியான் பராக். அவனை வேணா நீ கூப்பிட்டு வரலாம் இந்த மேட்ச் ஆடுறதுக்கு. இது ரெண்டுமே வந்து ஃபேன்சிட் வென்யூவா, திரும்புமா, இந்தியாவை சூட் பண்ணுமான்னு கேட்டா எனக்கு தெரியல. நீ என்ன நினைக்கிற? நல்லா ஆடிட்டு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா 216/6. நேர போட்ட பின்னாடி போய் போல்ட் ஆடுற ஆளுங்க கவுஹாட்டியில ஆடினா என்ன, இல்லன்னா வந்து கொரக்கம்பட்டியில ஆடினா என்ன, இதை தெரியாமல பேசுறீங்க. அங்க ஒருத்தர் 39 வயசுல நான் நோ மேன் அலி அப்படின்னு பேரை வச்சுட்டு போலிங் போடுறாரு. அவருக்கு பின்னாடி போய் எட்ஜ் பண்றாங்க. நீங்க நியாயமா பேசணும். நீங்க எது பேசினாலும் நல்ல மூட்ல வந்திருக்கேன், சினிமா ஷூட்டிங் விட்டுட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா பத்தி பேசுங்க, இந்தியா பத்தி பேசுங்க. அதுதான் சொல்றேன்டா. இந்தியா டு தே ஹேவ் எனி காஸ் ஆஃப் கன்சர்ன்ஸ் கோயிங் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா? சவுத் ஆப்பிரிக்கா ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு தான் கேட்டேன் உன்னை. சவுத் ஆப்பிரிக்காக்கு ஒரே சான்ஸ். கேஷவ் மகாராஜ் இஸ் bowling வெரி வெல் விச் யூ வில் ஆல்சோ அக்செப்ட். இப்போ உனக்கு மெசேஜ் கூட பண்ணாரு, அஸ்வின் பாய் எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணாரு அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணாரு. இப்போ ஆன் த வே கோயிங் டு பாகிஸ்தான், தேங்க்ஸ் ஃபார் கைடிங் இம். இப்போதான் அவங்களோட ஒரு 4 நாள் மேட்ச் ஆடிட்டு வரோம் டர்பன்ல, டொமஸ்டிக் கேமு பியூட்டிஃபுல்லாக போடுறாரு. இவங்களுக்கு வந்துட்டு ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா தே காட் லாட் ஆஃப் வீக்லிங்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா. as much as I support Deval Brevis ஒரு ஃபார்மல் கிரிக்கெட்டோட சண்டே எல்லாம் போட்டிருக்கேன். You have to be confined on where the strengths are. He's a white ball cricketer. Tristan Stubbs is a white ball cricketer. டெஸ்ட் மேட்ச்ல கொண்டாந்து கவுஹாட்டில நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் ரொம்ப கரெக்ட். டெஸ்ட் மேட்ச் ஆடினதுல நிறைய பேர் ஆடினதே கிடையாது. விட்டு ரப்பு திரும்பும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு உமன்ஸ் வேர்ல்டு கப் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உமன்ஸ் வேர்ல்டு கப் ஸ்லோவா இருக்கும். ஸ்லோவா இருந்தா எங்க ஆளுங்க பின்னாடி போடுவாங்க. பின்னாடி போனா சான்ஸே கிடையாது. ஃப்ரண்ட் ஃபுட். இப்ப இங்க யங் ரைசிங் பிளேயர் ஒரு பிளேயர் இருக்காரு, கானர் எஸ்தரூசன் அப்படின்னு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின் இன் த கண்ட்ரி ஹூ பிளேஸ் ஃபார் அஸ். அவர் உள்ள வந்தா ஏதாவது ஒரு சான்ஸ் இருக்குது. வே பேட்டட் அகைன்ஸ்ட் கேஷவ் மகாராஜ் வாஸ் பிரில்லியன்ட் டு வாட்ச் இன் டர்பன். சவுத் ஆப்பிரிக்காக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. பாகிஸ்தான்ட்டே அவங்க அடி வாங்கிடுவாங்க. இந்தியா ஹஸ் காட் லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இன் திஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னு நீங்க கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவேன். அததான் நான் கேக்குறேன். சி டு இந்தியா ஹேவ் எனி கன்சர்ன்ஸ் கோயிங் இன்டு தி சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ்? இந்தியாக்கு ஏதாவது இருக்கா அந்த சீரிஸ்ல இருந்து உன்னை கேக்குறேன். இந்தியாக்கெல்லாம் கன்சர்ன்ஸே கிடையாது. பட் இந்தியா டிடன்ட் கெயின் எனிதிங் அவுட் ஆஃப் திஸ் என்ற நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்பர் 3 சாய் சுதர்ஷன் 100% கன்ஃபார்ம்டா தெரியாது. ஒரு 87 இப்ப அடிச்சாரு. இப்போ ஒரு டீசென்ட் இன்னிங்ஸ் ஆடினாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல. பட் இஸ் ஹி ஃபியூச்சர் கோயிங் ஃபார்வர்ட்? ஸ்டில் ஹி ஹஸ் டு ப்ரூவ். அதுக்கப்புறம் அந்த நிதிஷ் ரெட்டி எப்படின்னா அந்த படத்துல ஒரு மாயி அப்படின்னு டபக்குன்னு போயிடும் பாருங்க. எங்கப்பா அப்படின்னு திருப்பி இன்னொரு தடவை கூப்பிடுவான். மாயி கொஞ்சம் வந்துட்டு போமா அப்படின்னு. அப்படி பாப்பாங்க, திருப்பி போயிடும். மாயி இல்ல, வாமா மின்னல். படம் மின்னல் கரெக்ட். கொஞ்சம் இதாச்சு. படம் மாயி, வாமா மின்னல். படம் மாயி கரெக்ட். ஓகே. இப்ப நிதிஷ் ரெட்டியை வந்து ஆடினாங்க. இப்போ எனக்கு தெரியல அவர் இன்ஜூர்டா என்னன்னு. இந்த பால் இப்படி இருக்கும்னு அவர் கையில காட்ட கூட இல்ல. நீங்க நியூசிலாந்துக்கு நீங்க போறீங்கன்னா, இப்ப நான் என்ன சொன்னேன், நான் பிக் ஃபேன் ஆஃப் நிதிஷ் ரெட்டி. என்ன பொறுத்த வரைக்கும் it belongs to that level. அதுல என்ன பொறுத்த வரைக்கும் my opinion, others will have their own which is respected, no disputes at all, it belongs to that. ஆனா வந்துட்டு he cannot play as a specialist batsman. If he wants to command his place in the playing 11, he has to bowl. அப்படிங்கும் போது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜஸ்பிரீத் பும்ராவை மார்க்கி சீரீஸ் ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரீஸோட ரெஸ்ட் பண்ணிட்டு ஒர்க்லோடு மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு இங்க வந்து ஜேடன் ஷீல்ஸுக்கு போலிங் போட சொல்றீங்களே, இது என்னையா இது? எனக்கு புரியாம கேக்குறேன் நானு. இப்ப நான் நிதிஷ் ரெட்டி டீம்ல விளையாடுறதுக்கு ஒரே சான்ஸ் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல என்னன்னா, 2 ஃபாஸ்ட் பவுலர்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலரை தள்ளிட்டு விக்கெட் கொஞ்சம் திரும்ப போகுது, சிராஜ் நீ விளையாடு இல்ல பும்ரா நீ விளையாடுன்னு செகண்ட் சீமர் ஹூ கேன் பேட்டா விளையாடி பேட்டிங் டெப்த் இன்க்ரீஸ் பண்றதா லாஜிக் இருக்கு. இந்த மாதிரி பேட்ஸ்மேன் உள்ள நுழைக்கிறதுக்கு நீ வேற யாராவது ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனே ஆடிட்டு போயிடலாம். தேவதத் படிகளுக்கே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். சோ அது எனக்கும் அது சரியா செட் ஆகல. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் ஸ்பீடாக். எனக்கு தெரிஞ்சு நான் இந்தியா வரத கன்சர்ன்ஸ் இல்ல, பட் இந்தியா பிளேட் லைக் இந்தியா இந்தியன் கண்டிஷன் சூப்பர்வா விளையாடினாங்க. சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் போகும்போது 2 விஷயம் தான். ஈடன் கார்டன்ஸ், கவுஹாட்டி, இது ரெண்டுமே திரும்புற சர்ஃபேஸ் கிடையாது. நீ இந்த விக்கெட்ஸ் இந்த 2 சர்ஃபேஸையும் திரும்ப வைக்கணும்னு நினைச்சேன்னா கடார் முடார்னு திரும்ப ஆரம்பிச்சிரும், இல்ல கடார் முடார்னு மேல கீழே போக ஆரம்பிச்சிரும், which will bring South Africa into the game. இல்லடா திரும்ப வேணாம் நார்மலா போடலாம்னு நினைச்சேன்னா என்ன காம்பினேஷன் நீ விளையாட போற? அந்த மாதிரி காம்பினேஷன் விளையாடினா விக்கெட்ஸ் எப்படி எடுக்க போற? ஏன்னா at this point of time ஃபாஸ்ட் பவுலருக்கு ரொம்ப ஹெல்ப் இல்லைன்னா குல்தீப் யாதவ் லுக்ஸ் லைக் he is the only threat. குல்தீப் யாதவ் சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஆடுவாங்க? இந்த சீரீஸ்ல இருந்து குல்தீப் யாதவ் அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டிருக்காங்க. இந்த வென்யூஸ்னாலையும் இந்தியாவோட காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது போலிங் வைஸ்னு யோசிக்கிறதுனாலையும் it could be a tight series என்னோட ஒரு சின்ன கெஸ்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்துட்டு இந்த கல்கட்டா கடார் முடாரா தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரே ஒரு சீமரத்த ஆடுவேன். பும்ராவ ரெஸ்ட் பண்ணிட்டு, சிராஜ ஆடிட்டு, அக்ஷர் பட்டேல கொண்டு வந்துருவேன். இன்னொரு இதையும் கொண்டு வந்துருவேன் நானு. கொண்டு வந்துட்டு நீங்க சொல்றதுதான் பண்ணுவாங்க. அந்த பிட்ச உடைக்க பார்ப்பாங்க. கன்னா பின்னான்னு திரும்பும். Let us be very honest with you. New Zealand batted also decently against India. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, வந்த வீர் 13 விக்கெட் எடுத்துட்டாரு, அவர் 12 சாண்டர் 13 விக்கெட் எடுத்துட்டாரு. பட் அந்த சர்ஃபேஸ்ல நீங்க 200 போடுறதுக்கும் ஒரு திறமை, அந்த திறமை. நான் திருப்பி சொல்றேன், நியூசிலாந்து சீரீஸ் டாஸ் ஒரு ஃபேக்டரா இருந்தாலும் இந்தியா டிண்ட் ஹேவ் த வால்யூம் ஆஃப் ரன்ஸ். நாங்க வந்து அவங்க அடிச்ச 230 ரன் எங்களால திருப்பி அடிக்க முடியல. ரன்ஸ் தான் கரன்சி. அந்த மாதிரி விக்கெட், அதாவது பூனேல பால் திரும்பாது. பூனேல நீ விக்கெட்டை வந்து உடைக்க பார்த்து திரும்ப வச்ச ட்ரை பண்ணனா கட்டார் முடார் தான் திரும்பும். 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். நியூசிலாந்துல பூனேல நியூசிலாந்து அகேன்ஸ்டா அது திரும்புற சர்ஃபேஸ் கிடையாது. பூனே நீ அங்க திரும்ப வைக்க முடியாது. நேச்சுரல் டிட்டீரியேஷன் ஆகாது. இட் இஸ் நாட் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெஸ்ட் சென்டர்ஸ் இன் இந்தியா. அப்படி இருக்கும்போது அந்த விக்கெட்டை நீ உடைக்க பார்க்கும்போது திடீர்னு ஒரு பால் அக்கில இருந்து மேல போகுது, திடீர்னு ஒரு பால் கீழே போகுது, திடீர்னு பாய்தான், திடீர்னு கீழே ஓடுதாங்கிற மாதிரி ஓடுது. அந்த சர்ஃபேஸ்ல 2 டெஸ்ட் ஆடி இருக்கும். அந்த மாதிரி நியூசிலாந்து ஆஸ்திரேலியா 2 டெஸ்ட் நம்ம பாக்கெட். சோ த ப்ராப்ளம் வேர் ஐம் கமிங் ஃப்ரம் இஸ், நீ இல்லாத அதாவது ஒரு சர்ஃபேஸ் வந்து நேச்சுரலா டிஸ்இன்டகிரேட் ஆகிற சர்ஃபேஸ கொஞ்சம் நீ ட்ரையா விட்டனா அது திரும்பும். உதாரணத்துக்கு நாக்பூர்ல நாங்க ஆஸ்திரேலியாவோட ஆடணும். அது நேச்சுரலி ட்ரை சர்ஃபேஸ், ட்ரை ஹீட். அதை ட்ரையா வாட்டர் பண்ண மாட்டோம்னா ஸ்லோவா திரும்பும். அதுல ஆடக்கூடிய நேக் தெரியும் பேட்ஸ்மேனுக்கும். நீ ஆப்பரண்ட் அடிக்கிறதோட 60 ரன் 100 ரன் ஜாஸ்தி அடிக்கலாம். பட் இந்த மாதிரி விக்கெட்டை நீ உடச்சு விட்டேன்னா ரபாடாக்கும் பால் மேல கீழே போகும். தட் இஸ் த ப்ராப்ளம் இன் கவுஹாட்டி ஆர் ஈடன் கார்டன்ஸ். ஆமா, ஈடன் கார்டன்ஸ் நான் இப்பவும் சொல்றேன், விக்கெட்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு கன்ஃபார்மா லைஃப் இருக்கும். சோ இன் கவுஹாத்தி சேம். கவுஹாட்டிக்கு ராஞ்சிக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. கவுஹாட்டில பால் கீழே போகும், ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும். நீ போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் எடுத்து பாரு. சோ இது திஸ் பிரிங்ஸ் த क्वेश्चन, இந்தியன் கிரிக்கெட் தரப்புல இருந்து ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சென்டர்ஸ் கன்ஃபார்மா வைக்கணும். நாங்க வந்தா சவுத் ஆப்பிரிக்கால என்னைக்குடா நீங்க கடைசியா போர்ட் எலிசபெத்ல விளையாடுனீங்க? அங்க பால் திரும்பவும் போர்ட் எலிசபெத் வாசல் கதவை திறந்திருக்கீங்களா? இன்னைக்காவது செஞ்சுரியன் வாண்டரஸ் தவிர எங்கேயுமே மேட்ச் போட மாட்டீங்களா? டர்பன்ல ஒரு போடவே இல்லையடா. அதுக்கப்புறம் நீங்க ரபாதா ஃபேஸ் பண்ணீங்க ஒரு ஸ்பெல்ல செஞ்சுரியன். அது நல்ல ஸ்டாண்டர்ட் விக்கெட், பியூட்டிஃபுல் விக்கெட், நல்ல பேட்டுக்கு வர்ற விக்கெட். ஞாபகம் இருக்கா? இது வந்தது இல்ல உங்களுக்கு? அது நல்ல கழுத்து தொண்டெல்லாம் தப்பிச்சது, உயிர் தப்பிச்சது. அதுவே பெரிய விஷயம். தட் இஸ் நாட் த பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா, டர்பன்ல ஒரு வாட்டி தோத்தீங்க, அதுக்கப்புறம் மேட்ச் அங்க திறக்கவே இல்லை, கேட்டே திறக்கல எங்களுக்கு. சோ இங்க கடைசியா டர்பன்ல ஆனது ஜெயிச்சது நாங்க தம்பி. கரெக்டா இருக்கணும் கணக்கு. அது ஓகே. அதுக்கு முன்னாடி சொல்றேன். அப்புறம் இங்கிலாண்டோட ஒரு டெஸ்ட் மேட்ச் ஏதோ தோக்குற மாதிரி போய் டிரா ஆச்சு. அது ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆச்சு உங்களுக்கு. I'm just saying, டர்பன்ல திரும்புது, போர்ட் எலிசபெத்ல திரும்புதுன்னு இந்தியா வாங்க சேர்க்கறதே இல்லையே நீங்க. அது மாதிரி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஸ்பின் ஆட தெரியாது, போட தெரியாதுன்னு தெரியும் போது ஸ்பின்னிங் கண்டிஷன்ஸ்ல நல்லா போட்டு ஆடலாமே. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இவங்க எல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. நான் சொல்றது தாட் ப்ராசஸ் கரெக்டா இல்லையா பாருங்க. இந்த ட்ரெடிஷனல் 90s விக்கெட், ஸ்லோ அண்ட் லோ பவுன்ஸ் இருக்க விக்கெட் 4வது ஒரு நாள்ல இருந்து உடஞ்சு திரும்புற மாதிரி, பிகாஸ் ஆஃப் த சாஃப்ட்னஸ் ஆஃப் த பிட்ச் அப்படிதான் கொடுப்பேன் ஒழிய இவனுக்குலாம் நீ நிறைய யோசிக்காதன்ற. இன்னும் ஒன்னு சொல்றேன், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 2 தப்பு பண்ணுவாங்க ஆஷா. ஒன்னு என்ன பண்ணுவாங்க, பேட்டை வந்து பேடுக்கு முன்னாடி கொண்டு டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாங்க. பால் ரட்டக்குன்னு திரும்பும் போது இது என்னன்னா எல்பிடபிள்யூ காப்பாத்துறானா. பால் திரும்பும் போது பேட்டை க்ளோஸ் டு ஃபேஸா நீங்க கொண்டு வந்தீங்கன்னா திரும்பிச்சுன்னா அது அவுட் சைட் எட்ஜை பீட் பண்ணி போல்டா ஆவணி. அந்த துப்பாக்கி முன்னாடி சுடும் பின்னாடி சுடுன்ற மாதிரி க்ளோஸ்டு ஃபேஸ் ஆஃப் த பேட்டரி இருந்தாலும் நதக்குன்னு எட்ஜ் வாங்கின்னு இப்ப இந்தியா என்ன பண்ணுவாங்க, ஒரு ஸ்லிப்பு, ஒரு ஷார்ட் கலி, ஒரு சிலிப்பா டச் போடுவோம், லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னரு குளிப்போம், படக்குன்னு வாங்கினே போகும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபீட்டையும் யூஸ் பண்ண தெரியாதுங்கும் போது இங்க பாருங்க, நான் ஒரு ஹார்ட் கோர் சவுத் ஆப்பிரிக்கன் ஃபேன். ஐ வாய்ஸ் மை சப்போர்ட் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் பப்ளிக். They were lucky to get into the finals, but nothing can be taken the credit away when they beat Australia and Lords. But their route was easy. They were lucky to get into the finals. அதை நான் திருப்பி மனசாட்சியோட சொல்லுவேன். இந்த தடவை they have got no chance. They won't even get closer to the WTC final. இந்தியா பெருசா கெயின் பண்ணலன்னு சொல்றாரு இந்த நியூசிலாந்து சீரீஸ், இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல இருந்து. ஏன்னா பெருசா காம்படிஷன் ஒன்றும் இல்லை. வெஸ்ட் இண்டீஸ் ரொம்ப ப்ரெஷர்ல போடவே இல்லை இந்தியாவை. சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா இந்தியாவுக்கு எதுவுமே ஒரி பண்றதுக்கு இல்லை. ஈடனா இருந்தா என்ன, கார்டனா இருந்தா என்ன, கவுஹாட்டியா இருந்தா என்ன, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வாய்ப்பே இல்லை. த கரண்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் த WTC சாம்பியன்ஷிப்ஸுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பீடா சொல்லியிருக்காரு.
நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சென்டர்ஸ் இந்தியால இருக்கணுமா? ஆஸ்திரேலியால இருக்கு, இங்கிலாந்துல இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. அதே டெஸ்ட் வென்யூஸ்ல தான் ஆடுறாங்க. இந்தியா மத்த டெஸ்ட் வென்யூஸ்ல ஆடுறதுனால மத்த ஊர்ல இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ்க்குலாம் நல்லதுன்னு ஒரு பக்கம் போயிருந்தாலும் அது அதோட ஷெல்ஃப் லைஃபை முடிச்சிடுச்சு. இந்த டெஸ்ட் சென்டர்ஸ்ல சம்பந்தமே இல்லாம இந்தியாக்கே அது ஹோம் கேம் கிடையாது. கவுஹாட்டில இந்தியா ஆடும் போது மேபி இந்தியா ஆடலாம், சவுத் ஆப்பிரிக்கா கஷ்டப்படலாம் இந்தியா நல்லா விளையாடி. பட் இந்தியன் வரைபடத்தை இருக்கிறதுக்காக அது இந்தியன் ஹோம் கேம் கிடையாது. இந்தியாலேயே இந்தியா ஆடுற அவே கேமா தான் நான் அதை பாக்குறேன். ஏன்னா நிறைய டெஸ்ட் மேட்சஸ் இந்த மாதிரி வென்யூஸ்ல ஆடி இருக்கோம். என்ன வாட் டு எக்ஸ்பெக்ட்னே தெரியாம போய் விளையாடி இருக்கோம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. And that brings us to an end on this particular episode. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் சிஎஸ்கே யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க, யாரெல்லாம் ரீடைன் பண்ண போறாங்க, எவ்வளவு பைசாவோட உள்ள போறாங்க, கேஎல் ராகுல் வர போறாரா, கேஎல் ராகுல சிஎஸ்கே டார்கெட் பண்றாங்க. கேஎல் ராகுல் டெல்லியில இருக்காரு, டெல்லி விட போறானா, கேஎல் ஸ்டார்க்க டார்கெட் பண்றாங்க சிஎஸ்கே, ஸ்டார்க்க டெல்லி விட போறாங்களா, இதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். Until then, thank you so much for joining us.